மாற்று கட்சி நாங்க தான். பாஜக மாற்று கட்சி கிடையாது, ஏமாற்றும் கட்சி. அவங்கள நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்கு வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க. திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட், பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட். பாஜக பாரத் மாதா கி ஜெய், திமுக ஸ்டாலின் பேட்டா கி ஜெய். ரெண்டு பேருமே ஆபத்தானவங்க. தயவு செஞ்சு இவங்களெல்லாம் நம்பாதீங்க. திமுக கூட்டணி சேர்ந்திருக்காங்க, பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஆனா கூட்டணியில எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாரும் மக்கள் நலனுக்காக, மக்கள் முன்னேற்றத்துக்காக, இல்ல நாட்டு முன்னேற்றத்துக்காக கூட்டணி சேர்ந்தாங்களா? திமுகலையும் சரி பாஜகலையும் சரி சுயநலத்துக்காக, சொந்த லாபங்களுக்காக, வாரிசுகளின் வளர்ச்சிக்காக கூட்டணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். திமுக கூட்டணி பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு ஓட்ட வண்டிய ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டு வருவாங்க. அந்த வண்டியை பார்த்த உடனே பழைய பழைய இரும்பு ஈயம் பித்தளைக்கு பேச்சம்பளம்னு ஒருத்தன் கத்திக்கிட்டே வருவான். அதே மாதிரிதான் திமுக கூட்டணி. இன்னைக்கு அந்த கூட்டணியில ஒரு மானஸ்தன் சேர்ந்திருக்காரு, கமல்ஹாசன். எவ்வளவு சீப்பான துணியா இருந்தாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும். தண்ணியே படாம சாயம் போற ஆளு கமல்ஹாசன் மட்டும்தான். ஸ்டாலின், கலைஞரின் மகன் நான் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தைன்னு பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு.